பண்புசார் ஆய்வினுடைய தரவு சேகரிப்பு முறைகள் என்று பார்த்தோம்னா ஒன்று வந்து நேர்காணல்கள், ஒன்று வந்து நேர்காணல். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதில் பார்ப்போம் இலக்கு குழு கலந்துரையாடல் அல்லது கலந்துரையாடல் என்று சொல்லி நாங்கள் அதை பொதுவாக சொல்லுவோம். இது இலக்கு குழுன்னு சொல்லுவாங்க. கலந்துரையாடல். மூன்றாவது வந்து என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அவதானிப்பு. அவதானிப்புகள் அவதானிப்புன்னு போடலாம். நாலாவது என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் வினாக்கொத்து. அது வந்து வினாக்கொத்து. சரியோ? வினாக்கொத்து. அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஐந்தாவது விடய ஆய்வுகள். ஆய்வுன்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் பொதுவாக, அல்லது விடய ஆய்வுகள், கேஸ் ஸ்டடி என்று சொல்லுவோம். ஆறாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் அனலைசிஸ் சொல்லுவாங்க. அதாவது எழுத்தாவண பகுப்பாய்வுகள், டாக்குமெண்டரி அல்லது ஆவண பகுப்பாய்வுகள்னு சொல்லுவாங்க. ஆவண பகுப்பாய்வுகள். ஓ, ஸ்கிரீன் ஷேர் ஆகித்தான் இருக்குது எல்லாருக்கும். இடையில ஒரு ஆள் வந்துருக்குது, அந்த ஆளுக்கு ஸ்கிரீன் பிளங்கல்ல போல இருக்குது. எல்லாரும் ஷேர் ஆகித்தான் இருக்குது. ரைட். அடுத்தது வந்து இந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்ஸ் என்ன சொல்லலாம். இதுக்கு நாங்கள் பொதுவாக ஆடியோ வீடியோ இதுகளை எல்லாத்தையும் வந்து பொதுவாக நாங்கள் ஒரு மல்டிமீடியா ஆவணங்கள் அப்படி சொல்லலாம், அல்லது காணொளி, மற்றது ஒலி ஆவணங்கள், ஒலி ரெக்கார்டிங்ஸ், பதிவுகள். அடுத்த விடயம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கைப்ரைட் மெத்தடாலஜிஸ்ன்னு சொல்லி பொதுவாக இதுன்னு சொல்லப்படுது. இதை விட இன்னொரு விடயத்தை நாங்கள் இதுக்குள்ள சொல்லலாம். என்னென்றால் இந்த இணையதள மூலங்கள், இணையதள மூலங்கள் அல்ல இணையதளங்கள், இ புக்ஸ், அது இதுகள் எல்லாம் இதுக்குள்ள வரும். இப்படி இணையதளத்துக்குள்ள வந்து சரிதானே. ரைட். இணையதளத்துக்குள்ள வந்து நாங்கள் சமூக வலைத்தளம் அதுகள் எல்லாம் வரும். ஸ்க்ரீன் எல்லாருக்கும் ஷேர் ஆகித்தானே இருக்குது. ஷேர் ஆகித்தான் இருக்குது. மற்றாக்கள் நீங்க இதில் இருக்கிற நீங்க என்ன வேணும்னா முதல்ல கூட அப்போ இணையதளங்கள் என்ற அடிப்படையில் இந்த 8 விடயத்தையும் பண்புசார் ஆய்வுடைய தரவு சேகரிப்பு முறைகள் சொல்லலாம். பொதுவாக இந்த தரவு சேகரிப்பு முறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையாகவே தரவு சேகரிப்பு முறைகளை வந்து இரண்டாக பிரிக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த அறிமுக வகுப்பு அப்படியே வழங்கிக் கொள்ளுங்க. இது கேட்டும் இதுல வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை அல்லது என்ன விடயம் எங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல் கொடுக்குற இதா இருக்கு. இந்த நோட்ஸ் நான் உள்ள ஒரு சிக்கல் கொடுக்குற விடயமா இருக்குன்றால் எங்களுக்கு இதுல இந்த விடய ஆய்வு ஓகே ஓகே. இந்த இனவரையியல் ஆய்வு, ஆஹ், அதே போல இதுக்குள்ள இருக்கிற இல போன்ற அந்த இந்த விடயங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு
என்ன சொல்றது, ஆய்வினுடைய வகைகளை குறிப்பிட்டு போற மாதிரி தான் இருக்குது. அப்ப அதால நாங்கள் என்ன சொல்லணும் சொன்னால், இந்த இதுகளை பொதுவாக ஆய்வண்டே எடுத்துக்கொள்ளலாம். ஆய்வுகளே ஆய்வினுடைய தரவு சேகரிப்பு முறைகள். அப்ப அதால வந்து இந்த இனவரையியல் ஆய்வு இதுகளை வந்து தனியொரு இதாக எடுத்துக்கொள்ளாமல் தனித்தனி இதாக எடுத்துக்கலாமா, ஒரே இதாக எடுத்துக்கொள்றது நல்ல. அதுக்கு முந்திக்கு நாங்க நிறைய மற்ற விடயங்களை நாங்க செய்யலாம். அப்ப இதுக்குள்ள எங்களுக்கு அவதானம்ன்ற விஷயம் எங்களுக்கு வருது. Right. சரியோ? ரைட். அப்ப இதை வந்து நாங்க அவதானம் பண்றதுக்குள்ள வாரபடியால் இது ஒரு ஒரு ஆய்வு முறை. அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா உண்மையாகவே எங்களுக்கு ஒரு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் டிசைன் அப்ரோச்சஸ்ன்னு சொல்றது, பண்புசார் ஆய்வு வடிவமைப்பு அணுகுமுறைகள் என்றதுக்குள்ள நாங்க இந்த 5 விடயங்களை சொல்லப்படுது. அப்ப அது வந்து எங்களுக்கு ஒரு இது வரலாற்று ஆய்வு, அதே போன்று ஒரு நிகழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு, அதே போல எங்களுக்கு கிரவுண்டட் தியரின்னு சொல்லப்படுறது. கிரவுண்டட் தியரிக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால் எங்களுக்கு பார்த்து சொல்றது. அதே போல எத்னோகிராபி இனவரையியல் ஆய்வு, அதே போல கேஸ் ஸ்டடி என்றது விடையாய்வு. அப்ப இவ்வளவும் வந்து ஒரு அணுகுமுறைகள் சொல்லித்தான் சொல்லப்படுவோம். அணுகுமுறைகள் அதுல கேஸ் ஸ்டடி என்றது வந்து ஒரு ஆய்வு சேரி முறையாகவும் வருது, பொதுவாக ஒரு தரவு சேரி முறைகளாகவும் எங்களுக்கு வருகிறது. ரைட், அது இருக்கட்டும். இப்போ இந்த விடயத்துக்குள்ள வருவோம். இப்போ தரவு சேகரிப்பு முறைகள். அப்போ தரவு சேகரிப்பு முறைகளை வந்து பொதுவாக என்ன செய்வாங்கன்னா இன்னொரு வகையில ரெண்டாக பிரிப்பாங்க. எப்படி ரெண்டாக பிரிப்பாங்கன்னு சொன்னால், முதன்மை நிலை தரவு சேகரிப்பு, இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு. முதன்மை நிலை தரவு சேகரிப்பு, இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு என்று சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. சரிதானே? முதன்மை தரவு சேகரிப்பு உத்திகள் அல்ல முதன்மை தரவு சேகரிப்பு முறைகள், இரண்டாம் நிலை அல்லது துணை தரவு சேகரிப்பு உத்திகள், இரண்டாம் நிலை தரவுகள் ரெண்டாக பிரிப்பாங்க. இந்த பண்புசார் ஆய்வு மற்றும் அல்ல பொதுவாக இந்த ஆய்வுகளில் நாங்கள் தரவு சேகரிக்கின்ற முறைகளை. அப்ப இதுல வந்து இருக்கிற எல்லா முறைகளையும் பயன்படுத்தி தரவுகள் சேகரிக்கிறதில்ல. இப்ப இதுல வந்து நாங்க கிட்டத்தட்ட 8 போட்டிருக்கிறோம். இந்த 8 முறைகளையும் பயன்படுத்தி நாங்கள் தரவு சேகரிக்கிறதில்ல. இதுல எங்களுக்கு பொருத்தமான அந்தந்த ஆய்வுக்கு எது பொருத்தமோ அந்த முறைகளை மட்டும்தான் பயன்படுத்தி தரவுகளை சேகரிப்பாங்க. சரிதானே? அப்ப அந்த வகையில சரியோ ரைட். அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஆஹ்,
அப்போ இதில் பாருங்க சில தரவு சேகரிப்பு முறைகள் காட்டப்பட்டிருக்குது. குறிப்பாக ஒப்சர்வேஷன், மெஷர்மெண்ட், இன்டர்வியூஸ், அடுத்து கொஷனியார்ஸ். அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லப்படுது? பிரைமரி டேட்டா கலெக்ஷன், முதன்மை நிலை தரவு சேகரிப்புகள், அவதானிப்பு, அளவீடு, நேர்காணல், வினாக்கொத்து, டிஸ்கஷன் மட்டும் அதில் இல்லை. முதன்மை நிலை தரவு சேகரிப்பு. அதே போல செகண்டரி டேட்டா இதில் போடப்படலை. அப்போ செகண்டரி டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு செகண்டரி டேட்டான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ முதன்மை நிலை தரவு சேகரிப்பு, அடுத்த இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு என்று ரெண்டு விடயங்கள் எங்களுக்கு இருக்குது. முதன்மை தரவு சேகரிப்பு முறைகள், இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு. முதன்மை தரவு சேகரிப்பு முறைகள் என்று சொன்னால் ஆய்வாளன் அல்லது ஆய்வாளனுடைய உதவியாளர் நேரடியாக அந்த களத்துக்கு சென்று தரவுகளை திரட்டுறது. குறிப்பாக நேர்காணலோ அல்லது கலந்துரையாடலோ அல்லது வினாக்கொத்தோ அல்லது அவதானிப்போ போன்றவற்று கூடாக தரவுகளை திரட்டுறது, நேரடியாக தரவுகளை திரட்டுறது முதன்மை தரவுகள் சொல்லப்படும். சரிதானே? நேரடியாக ஆய்வாளன் நேரடியாக அந்த குறிப்பிட்ட ஆய்வு பிரதேசத்துக்கு சென்று தரவுகளை சேகரிக்கும் முறை. பின்வரும் முறையின் அடிப்படை சேகரிக்கிறோம். ஒன்று எங்களுக்கு அவதானிப்பு, அடுத்தது 2 நேர்காணல், 3 எங்களுக்கு கலந்துரையாடல், அதான் இலக்க குழுன்னு சொல்லுவோம், இலக்கு குழு. அடுத்தது 4 எங்களுக்கு வினாக்கொத்து, 5 எங்களுக்கு விடய ஆய்வுகள், பொதுவாக ஆய்வுகள் என்று சொல்லிக்கொள்ளலாம். சரிதானே? ஆய்வுகள், ஆய்வுக்காகவே ஆய்வுகள். அப்போ இவை அவ்வளவு எங்களுக்கு முதன்மை தரவுகள் என்று சொல்லப்படும், நேரடியாக ஆய்வாளனால சேகரிக்கப்படுற தரவு. இரண்டாம் நிலை தரவுகள் என்று சொல்லக்குள்ள ஏற்கனவே வேற யாராலையாவது சேகரிக்கப்பட்டு வேறு நபரால் அல்லது அமைப்பால் சேகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட அல்லது வெளியிடப்படாத ஆவணங்களை அல்லது ஆவணங்களிலிருந்து ஆய்வாளன் தரவுகளை சேகரித்தல். ஆய்வாளன் தனது ஆய்வுக்குரிய தகவல்களை சேகரித்தல், விவரங்களை திரட்டுதல், இரண்டாம் தரவுன்னு போடும். உதாரணமாக எனக்கு ஒரு 10 வருடத்துக்கு மேல் நடந்த வெள்ளம் பற்றி தரவு தெரியணும். ஆனால் நான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு, அப்போ நான் என்ன செய்யணும்? வேறு நாள் வெள்ளத்தை பற்றி எழுதியிருந்தார் என்றால் அவர்கிட்ட இருந்து தரவு எடுக்கிறது. இப்போ பொதுவாக அந்த முறைகளுக்குள்ள எங்களுக்கு இந்த இதுகள் நூலக ஆவணங்கள் சொல்லுவோம். பொதுவாக அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நூலக ஆவணங்கள், புக்ஸ், ஆவண பகுப்பாய்வு. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இணையதளங்கள் முக்கியமான ஒரு சோர்ஸ். இப்போ இருக்கிறதுல இணையதளங்கள், தகவல் திரட்டுறதுல அப்புறம் சமூக வலைத்தளங்களும் அதுக்குள்ளேயே நாங்கள் போட்டுக்கலாம், தனியாகவும் வரும். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்ஸ், காணொளி, ஒலிப்பதிவு. சரிதானே? அப்போ இது தவிர எங்களுக்கு சில படங்கள் என்று சொல்லக்குள்ள, இப்போ இதுக்குள்ள எங்களுக்கு காணொலி, ஒளிப்பதிவுகள் ஒன்று போடுறோம். ஃபோட்டோஸ் தானே, படங்களும் எங்களுக்கு இதுக்குள்ள வரும், படங்கள் அல்லது பிம்பங்கள். அப்போ இதுகள் எல்லாம் எங்களுக்கு இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு நுட்பங்களாக சொல்லப்படும். அப்போ தரவு சேகரிப்புன்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்குள்ள எங்களுக்கு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் என்று வாரபடியால் அதுக்கும் சோசியாலஜியை பொறுத்த வரைக்கும் அளவீடுன்றது வராது, மற்ற எல்லாம் வரும். அதை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம், முதன்மை தரவு, இரண்டாம் நிலை தரவு. இப்போ முதன்மை தரவு என்று சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னால் ஆய்வாளர் நேரடியாக ஆய்வு பிரதேச சென்ற தரவுகளை சேகரிக்கிறது. குறிப்பாக அவதானிப்பின் மூலம் அல்லது நேர்காணல் மூலம் அல்லது கலந்துரையாடல் மூலம் அல்லது வினாக்கொத்துகள் மூலம் அல்லது ஆய்வுகள் மூலம் சேகரிக்கிறது.
இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு முறைகள் நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் இந்த நூலக ஆவணங்கள், அதான் டெக்ஸ்ட் ஆவண பகுப்பாய்வுகள் சொல்லுவோம். அடுத்த இணையதளங்கள், மற்ற இந்த காணொளி மற்றும் ஒலிப்பதிவுகள், மற்ற படங்கள். படங்களை பொறுத்தவரை மேப்புகள் கூட எங்களுக்கு இதுக்குள்ள பயன்படுத்தப்படும். ஆனால் சமூகவியல் இதில் குறைவு பயன்படுத்துகிறபடியாக அங்கே மேப் ஒளிவு இதுக்குள்ள சொல்லிக்கொள்ளும். சரிதானே? ரைட். இவ்வளவும் இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு சொல்லப்படும். இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எதிர்பாருங்க. சரிதானே? தொடர்ச்சியாக இதனுடைய பண்புசார் ஆய்வினுடைய தரவு சேகரிப்பு முறைகள் என்று சொல்லி நாங்கள் அவற்றை எல்லாவற்றையும் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த ரெண்டாக பிரிச்ச விடயங்களுக்குள்ள வருகின்ற முக்கியமான விடயங்கள், அவை ஒவ்வொன்றும் தொடர்பான முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். ஒவ்வொரு தரவு சேகரிப்பு முறைகள் என்றால் என்ன, அந்தந்த முறைகளையும் அதுல காணப்படுகின்ற சில நன்மை தீமைகளையும் தான் நாங்கள் பார்க்க போறோம். அதுல இருக்கிற சில நன்மை தீமைகளையும் தான் நாங்கள் இதுல பார்க்க போறோம். அந்த வகையில நாங்க பார்த்தோம்னா முதலாவது நாங்க ஒன்றை பார்ப்போம், இந்த நேர்காணல். நேர்காணலை நாங்க இன்னொன்று சொல்லுவோம் என்ன சொன்னால் பேட்டி காணல் அல்லது செவ்வி காணல் வச்சிருக்கீங்க அதை சொல்லுவோம். நேர்காணலை நாங்க பேட்டி காணல் அல்லது செவ்வி காணல் சொல்லுவோம். பொதுவாக இன்டர்வியூன்னு சொல்லி நேர்காணல்ன்றதுக்கு நாங்க ஒரு வரவிலக்கணம் நாங்கள் உண்மையாக கொடுக்கலாம்னு நினைச்சோம்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை நாங்க சந்தித்து ஒரு குறிப்பிட்ட நபரை சந்தித்து அவரிடமிருந்து எங்களுடைய ஆய்வுக்கு தேவையான விடயங்களை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வினா அமைப்பாகவோ அல்லது அந்த விடயம் சார்ந்த ஒரு கேள்வி விடை அமைப்பாக அல்லது ஒரு கலந்துரையாடலாகவோ அவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது நேர்காணல். நேரடியாக ஒரு நபரை சந்தித்து அவர்கிட்ட இருந்து எங்களுடைய ஆய்வு தொடர்பான அல்லது ஆய்வை பூர்த்தி செய்யறதுக்கு தேவைப்படுகின்ற அந்த விடயங்களை வினாவாக தொடுத்து அவற்றிலிருந்து விடைகளை ஒரு வினாவிட மாதிரி தான் பாடசாலைகள்ல நடக்கிற வினாவிட போட்டி மாதிரி ஒரு ஆளை சந்தித்து நாங்கள் வினாவிடையாக எடுப்போம். அப்ப அதுல எங்களுக்கு என்ன நினைச்சுன்னா, உண்மையாகவே இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைப்பட்ட நேர்காணல்கள் இருக்கு. நேர்காணல் உண்மையாகவே நாங்கள் பார்த்தோம் முடிச்சோம்னா நேர்காணலை பொதுவாக நாங்கள் தனிநபர் நேர்காணலுக்கு நாங்கள் சொல்லுவோம். இந்த வழிகளில் இது குழு நேர்காணலாகவும் இருக்கும். ஆனால் குழு நேர்காணலாக வரும் பொழுது அது ஒரு டிஸ்கஷனாக மாறிடும் என்றால் நான் கருத்துக்கிறோம்ல. ஆகவே இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த நேர்காணலில் வருகின்ற விடை வினாவிடை அமைப்பு அல்லது வினாக்கள் தொடுக்கிற முறை அடிப்படையில் மூன்றாக பிரிக்கிறோம். ஒன்று கட்டமைக்கப்பட்ட நேர்காணல், அடுத்தது கட்டமைக்கப்படாத நேர்காணல், அடுத்தது பகுதியளவில் கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் அல்லது அரை கட்டமைப்பு நேர்காணல் என்று சொல்லி மூன்றாக பிரிப்பாங்க. இதுல கூடுதலாக முதல் ரெண்டு வகைகளாக கட்டமைக்கப்பட்டது, கட்டமைக்கப்படாது ரெண்டு வகை தான் பெரும்பாலும். இதுல கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் பொதுவான நேர்காணல் என்ற விஷயத்துக்கு என்னென்னு பார்த்தோம்னா, கூடுதலாக நாங்கள் இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இந்த பொலிட்டீசியனோட யூடியூப் அல்லது ஒரு மீடியாக்காரர்கள் பேட்டி எடுக்கிறவங்க ஒரு நேர்காணல். அதே போல ஒரு கலைஞர் ஒரு ஆளை நாங்கள் சந்திக்க போறோம் சொன்னாலும் என்கிட்ட ஒரு தோன்று இருந்தது, நான் உங்களுக்கு காட்டுறது ஒரு நேர்காணல் வந்ததுக்காக நாங்கள் திருப்தியாக கொண்ட ஒரு டாக்குமெண்ட். அந்த இதை நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் என்ன செய்ய முடிச்சுனால் அந்த ஆவணத்தை ஒழுங்கமைத்து அவர்கிட்ட கேள்வி ஒரு கலைஞரை பற்றி ஒரு உங்களுடைய ஒரு உப நிறுவனம் ஒன்று இருக்கு. நிறுவனம் ஒரு உப கலைஞர் வட்டம் உண்டு. அதில் கலைஞர்களை நேர்காணல் செய்வதற்காக நாங்கள்
இப்படியா பண்ணி ஒரு அந்த வினா பொதுவாக இந்த வினா நேரம் பற்றாக்குறை நாடி அந்த அதை வந்து நாங்கள் செய்ய. அப்ப அந்த நேர்காணல்ன்றது பல்வேறுபட்ட எங்களுக்கு தேவையான ஒரு தகவல் உண்மையாவே நேரான ஆய்வுக்கு தேவையான தகவல். அப்ப பொதுவாக ஆய்வுக்கு தேவையான தகவல்ன்றதை விட இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்டதுதான் ஆய்வுக்கு தேவையான விடயங்களும் அந்த நேர்காணல் கூடாக வரும். சிலதுகள் வந்து பொதுவாக அவங்களை பற்றி ஒரு விளம்பரப்படுத்தல்களுக்கும் எடுப்பாங்க. இதுதானே காணல் அந்த பையில பார்ப்போம். சரிதானே. ரைட். அந்த வகையில இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் நேர்காணல்கள் வந்து ஒரு ஆழமானதாகவும் கூடுதலான தகவல்களையும் சூழல் சார்ந்த தகவலையும் வழங்குகின்ற ஒன்றாக இது காணப்படுது. முக்கியமான சர்வ சேகரிப்பு உத்தி நேர்காணல். இப்போ நாங்கள் நேரடியாக போய் ஒருவர் சந்திக்கும் போது நாங்கள் மேக்சிமம் சரியான டேட்டாவை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் இந்த இன்குவாரி என்று சொல்லுவோம், விசாரணைகள் சொல்லுவாங்க. விசாரணை நேர்காணலுக்கு இன்னொரு பேர் விசாரணைகள் சொல்லுவாங்க. அந்த விசாரணைகள் கூட இந்த மாதிரியான தரவெடுத்துக் கொள்றதுக்காக மேற்கொள்ளப்படுறது தான். குற்றம் செய்தீர்கள் அல்லது குற்றம் இன்னொரு நபர் குற்றம் சாட்டிக்கிறீங்களா தொடர்பான விவரங்கள். அப்ப நேர்காணல்ற வகைகளுக்கு நாங்க பார்த்து நாங்க கட்டமைக்கப்பட்டது, கட்டமைக்கப்படாதது, அரை கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்லி. அப்ப இந்த கட்டமைக்கப்பட்டது என்று சொல்றது என்னன்னு சொன்னா எங்களுக்கு கட்டமைக்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நாங்க கேட்க போற கேள்விகள் ஏற்கனவே நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த கேள்விகளை ஒழுங்குபடுத்தி இருப்போம். ஒரு ஒழுங்கு இருக்கும், கேள்விக்குரியது இருக்கும். அந்த கேள்விகள்ல இருந்து நாங்க விலகிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். அந்த கேள்விக்கு பதிலளிக்கிறார். ஒரு ஒரு ஆய்வாளர் பங்கேற்பாளர்னு சொல்லுவோம் மெட்ட ஆளை. அந்த பங்கேற்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதுல இருந்து அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரியே அந்த விடையமைப்பு விடைகளை சொல்லி கொண்டு போக வேண்டி வரும். வேற விடயங்களுக்கு போறது இதுல இருக்காது. அப்ப இவை வந்து கட்டமைக்க நேர்காணல் சொல்லப்படும். ஒரு குறுகிய காலம் காணப்படுது. இதுல வந்து 100% அக்குரஸியான டேட்டா மட்டும் தேவைப்படுது போன்றவை காரணமாக ஒரு வினைத்திறனான ஒரு முறையாக இந்த கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் காணப்படும். உண்மையாக கட்டமைக்கப்பட்ட நேர்காணல்ன்றது வினைத்திறனானது. ஏனென்றால் டைமுக்குள்ள முடிஞ்சிடும், எங்களுக்கு தேவையான விடயம் கிடைக்கும். அதே போல கட்டமைக்கப்படாத நேர்காணல், அரை கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் போய்கொண்டிருக்கக்குள்ள மேலதிகமாக சில கேள்விகளும் உள்ளடக்கப்படலாம் அவருடைய விடையமைப்பு பொறுத்து. இப்ப நாங்க வந்து ஒன்று எடுக்கிறோம். இப்படி எடுப்புமே ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு. ஒரு ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு வச்சுக்கணும். பழைய வரலாற்று படங்கள் எடுக்க போயிலாம் அப்படித்தான். வரலாற்று படம் ஒன்று எடுக்கிறதுக்கு இப்போ இதில் இருக்கிற ஒரு ஆள் வந்து படம் ஒன்று வரலாற்றோட சம்மந்தப்பட்ட படம் ஒன்று எடுக்க போறீங்க. அப்ப அந்த காலப்பகுதியில் இருந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இனக்குழு அல்லது சமூகம் தொடர்பான தரவுகளை சேகரிக்கிறோம் கண்டு அவர்கிட்ட போகக்குள்ள வந்து நாங்க வினாக்கள் ஒரு 20 வினாக்கள் இருக்கிறோம். அதுல ஒரு வினாவுக்கு அல்ல 2 வினாவுக்கு 2வது வினாவுக்கு போகக்குள்ள அவர் இன்னும் சில தகவல்களையும் சொல்றாரு. பிறகு அந்த இடத்துல நீங்க யோசிக்கிறீங்க என்ன சொன்னா ரைட், இது எங்களுக்கு ரிசர்ச்சுக்கு இது முக்கியமானது. இப்ப நீங்க ஒரு சாதாரண சொல்லுவீங்க, ஒரு பாடசாலையிலிருந்து போறீங்க, ஒரு பாடசாலையினுடைய வரலாறை பற்றி நீங்க எடுக்க போறீங்க.
அப்ப நீங்க எடுத்து போற தரவுல வந்து இப்ப பாடகர் தோற்றம் பெற்ற எத்தனை பேர் அதிபர் இருந்தவங்க, அவங்க எத்தனை டீச்சர்ஸ் இருந்தவங்க, எத்தனை மாணவர் இருந்தவங்க, ஆஹ், எத்தனை கட்டணம் இருந்தது, இப்படி ஒரு 10 கேள்வி உங்கள்ட்ட இருக்கு. அப்ப அங்க போறீங்கன்னு சொன்னால் எத்தனை டீச்சர்ஸ் மாரு ஆறாறு, எத்தனை ஆசிரியர்கள் இருந்தவங்க, எத்தனை அதிபர் இருந்தவர், அதே நேரம் இந்த ஆசிரியர்கள் பிறகு எத்தனையாம் ஆண்டாம் போனவங்க, இப்படி இவங்க வந்து இன்றைக்கு எத்தனை பேர் உருவாக்கினவங்கலாம் நான் சொல்லுவேன் சொல்லி ஒரு சொல்றாருன்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவைப்படலாம். அப்ப அந்நேரம் என்னென்றால் அந்த பயனாளி, அந்த எங்களுக்கு நேர்காணல் வழங்குகிற அவருக்கு வாய்ப்பாக நாங்கள் சில மேலதிகமாக சில கேள்விகளை உள்ளடக்குகின்ற போது அது அரைக்கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் சொல்லப்படும். அதே நேரம் கட்டமைக்கப்படாத நேர்காணல் என்று பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு நபரை போய்த்து அவருக்கு தெரியாமலோ அல்ல தெரிஞ்சாலும் நாங்க பொதுவாக நான் இப்படி ஒரு விடயம் பற்றி நான் சில தகவல் எடுக்கணும்னு வந்திருக்கிறோம். உடனே நாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணி ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் இந்த தொடர்பாக அவரோட கதைக்கிறது. அப்ப அவர் சில வேளைகள்ல சொல்லிக் கொண்டு போகலாம், நாங்க சில வேளை கேட்கறதுக்கு அவர் கேட்கறதோட மேலேயுமா சொல்லலாம், சிலது புதிய விடயங்கள் சொல்லலாம். அப்ப நாங்க ஒரு கேள்விகளை ஒழுங்குபடுத்திய ஒரு ஸ்ட்ரக்சரோட போகாமல் நாங்க அந்த இடத்துக்கு போய் அவரை சந்திச்சு நாங்க கேள்விகளை தொகுப்போம். அப்ப அதை நாங்க சொல்லுவோம் கட்டமைக்கப்படாத இருக்கான். சரிதானே? அப்ப நாங்க ஒன்றை சொல்லியிருந்தோம்னா ஒன்றுதான் போகும், கொஞ்சமா போறோம். அப்ப இந்த நேர்காணலை பொறுத்த நேர்காணல முக்கியத்துவத்தை நாங்க பார்த்தோம்னா அதனுடைய நன்மைகள்ன்றதுக்கு அப்பால முக்கியத்துவம் பார்த்தோம்னா இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்குரஸியான டேட்டாக்களை வழங்கும். அடுத்தது மிகவும் சென்சிட்டிவான டேட்டா, உணர்ச்சிகள், உந்துதல்கள். அதே நேரம் சில இந்த வினாக்கொத்துகள் மூலம் பெற முடியாத தரவுகளை கூட அது வழங்கும். ஏனென்றால் பெரும்பாலும் அங்க எழுதுறதுல போட்டு விரும்ப மாட்டாங்க, சில ஆவணப்படுத்தக்குள்ள சில எழுத்தாவணம் நம்மளுக்கு ஆபத்தாக அமையுமோ என்று கருதி கொண்டு போட மாட்டாங்க. ஆனால் இந்த நாங்க நேரடியாக கதைச்சு நாங்க எடுக்கக்குள்ள அவங்க வந்து பயம் இல்லாம சொல்லுவாங்க. இங்க பயம் இல்லாம சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்குள்ள வந்து எங்களுக்கு ஆஹ், பயம் இல்லாம அவங்க சொல்லக்குள்ள நிறைத்தவர்கள் கிடைக்கும். சரிதானே? அப்ப அதை நாங்க சொல்றது அந்த அந்த விடயங்கள் அப்படி பயம் இல்லாம சொல்லக்குள்ள இப்ப வினாக்கத்தோட சொல்ல மாட்டாங்க, ஏனென்றால் அதுல ஆபத்தண்டு போட்டு. இது அப்படி இல்லை. இது அவங்களுக்கு இதுல வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் வினாக்கத்துல சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னத்த, வினாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலதுகளை சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க. இதுல வந்து அந்த மாதிரி பயப்பட மாட்டாங்க. அது எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு இந்த உரையாடல் ஓட்டத்தை பொறுத்தவரை நாங்க சிலது ஒரு ஆளை கதைச்சு கொண்டு போகக்குள்ளே எங்களால அவங்களோட தன்மையை விளங்கி கொண்டு நாங்க எங்களோட சில சில அணுகுமுறைகளை வந்து நாங்க மாற்றிக்கொள்ளலாம். சரிதானே? அணுகுமுறைகளை வந்து அவங்க என்ன செய்யலாம்டா மாற்றிக்கொள்ளலாம். அப்ப நாங்க கதைச்சு கொண்டு போறோம், காய்ச்சி கொண்டு போகக்குள்ள அவர்கள் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவர்கள் வச்சுக்கொள்வோம். அப்ப அப்ப உளவியல் ரீதியாக அவர்களை நாங்க விளங்கி கொண்டு, சரிதானே, உளவியல் ரீதியாக அவர்களை நாங்க விளங்கி கொண்டு ஆஹ் இப்ப சிலதுகளை சொல்றது பயப்படுவாங்க. இப்ப நாங்க ஒரு கேட்கிறோம் ஒரு கொலை ஒன்று நடந்தது, இந்த கொலை ஒன்று நடந்தது வந்து என்ன பிரச்சனை இல்லை, நடந்தது 2 பேர் செத்தாங்க, அவர் சொல்றாரு 2 பேர் செத்தவங்க, எனக்கு அதுகளை பற்றி மேலதிகமாக ஒன்றும் தெரியாது. அப்ப எங்களுக்கு அவங்களோட உளவியல் ரீதியா அவங்களோட பார்வையோ இதை ஒன்றை வச்சுக்கொண்டு நாங்க பார்க்கக்குள்ள ஒரு உலகளை விளங்குறது பயப்படுறாங்க.
நான் வந்து இந்த தரவை வச்சுக்கொண்டு நான் ஆறு செய்தேன்னு செய்ய போறது. ஆனால் இது இந்த கொலைகளுக்கான பொதுவான காரணங்களை பற்றி தான் நான் ஆய்வு செய்ய வந்திருக்கிறேன். உங்களோட பேரோ இந்த ஊரோ இதுகளை பற்றியோ நான் போட போறது இல்லை என்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு அதை ஏற்படுத்துற விதமாக எங்களுடைய கதைகளை காய்ச்சி கொண்டு அல்லது நாங்கள் நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக நாங்கள் அந்த விஷயத்தை எப்படி அவருக்கு என்ஷூர் பண்ணலாம், உறுதிப்படுத்தலாம் என்றால் நாங்கள் இந்த தகவல் ரைட். அப்போ இதே போன்று எங்களுக்கு இப்போ பல்வேறு இன்னொரு இடத்துல இன்னொரு நபரை சந்தித்திருந்தேன். அவர் வந்து குறிப்பாக இந்த சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இப்படி நாங்கள் நிறைய பேர் செய்து நீங்கள் இதில் வந்து ஒரு 20வது ஆள் அல்லது 30வது ஆள் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் போது அவர்களுக்கு இருக்கின்ற இது இப்போ நாங்கள் நாங்கள்கிட்ட மட்டும்தான் கேட்குறாங்கன்னா கூட பயப்படுவாங்க. நாங்கள் மட்டும் தான் சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் நாங்கள் அதுக்குள்ளே கொண்டு வரக்குள்ள என்ன செய்வாங்க என்றால் ரைட் அந்த அவங்க சொல்லியிருப்பாங்க தான் இதை பற்றி நாங்கள் மட்டுமே பயப்படணும் அப்படி சொல்லலாம். ரைட். அதே நேரம் இன்னொரு வகையாக நாங்கள் அந்த தகவலை சொல்லக்குள்ள ரைட் நீங்கள் கூறுவது போன்றுதான் அங்கே இருக்கின்ற 2 பேரும் எங்களுக்கு தகவல் தந்தார்கள் என்று நாங்கள் சில சில விடயங்களை நாங்கள் சேர்க்கக்கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு அந்த பயந்த சுபாவம் இல்லாமல் போகும். அப்போ அதை வச்சு கொண்டு என்ன செய்யலாம்னா எங்களோட அணுகுமுறைகளை வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்களை எங்கள் அணுகுமுறை சரி செய்து கொண்டு நாங்கள் போகலாம். ஏன்னா அவர்களை நேரடியாக உரையாடும். அடுத்த இந்த நேர்காணலுடைய நன்மைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா முக்கியமாக ஒரு நெகிழ்ச்சித்தன்மையா இருக்கு. அந்த இடத்துல போறதை வச்சு கொண்டு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நெகிழ்ச்சித்தன்மை நிறைய விஷயத்துல இப்ப நான் கேள்வி கேட்கிறோம், கேள்விக்கு ஒரு வரியிலாம் பதில் இருக்கணும். இப்ப ஒரு வினாக்கோத்தன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வரியிலே தான் சொன்னா அந்த அதுக்குள்ள எழுதலாம். நான் ஒரு கொஷன் யாரும் காட்டுறேன் உங்களுக்கு. அப்ப இதுல பாருங்க, இப்ப நாங்கள் வந்து சில கேட்கிறோம் உங்களுக்கு பெயர் முகவரி தான் சொல்லி கேட்கிறோம். இதாண்டு இவ்வளவுதான். இதே இதே விடயத்தை நாங்க வந்து ஒரு பொது தகவல்களாக நாங்க கேட்கிற இந்த விடயத்தை நேரடியாக கேட்கக்கூடாது. இதுல வந்து ஒரு ஆள் வந்து எத்தனை வருஷமா குடியிருக்கிறேன்னா கூட அவர் 2 வருஷமா குடியிருக்கிறேன்னு சொல்லிடுவார். நான் இதோட சொல்லலாம், நான் இப்ப 2 வருஷமா இருக்கிறேன், நான் இதுக்கு ஒரு 8 வருஷம் இதுல இருந்தேன் நான். அப்ப மொத்தமாக 10 வருஷம் இருக்கிறேன்னு சொல்லலாம். அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற வராது. குடும்பத்துல உள்ளவர்கள் எண்ணிக்கைன்னு கூட சில வேளை கன்ஃபியூஷன் என்ன செய்யலாம். ஒரு வினாக்கத்தை வரப்போக்குள்ள ரைட் குடும்பத்துல இருக்கிறார்கள் வந்து ஒரு ரெண்டா அம்மா அப்பா எல்லாரும் சேர்த்து சொல்றதா இல்ல உங்களுக்கு அப்படி நிறைய பேருடைய குழப்பம் இருக்கு. ரைட். அப்ப சில வேளைகள் குடும்பத்தில் இருக்கிறார்கள் உள்ளவர்கள் எண்ணிக்கைன்னு கூட சில பேர் அந்த வீட்டுல தங்கி வாழ்வோரும் இருப்பாங்க, அவர்களையும் சேர்ப்பாங்க. அப்ப சில வேளை அவங்க விட்டுக் கொள்வாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை சரியாக போடுறதுக்கும் நான் தொழிலை பற்றி கேட்டோடனே சில வேளைகள்ல அவர்கள் ஒரு சிறிய கூலி வேலை செய்கிறார்களா இருப்பாங்க. ஆனால் அதுல போடுறதுக்கு வைக்கப்படலாம். நேரடியாக காய்க்கக்குள்ள நான் இப்போ இப்படித்தான் செய்யிருந்தான் இதை சொல்லி சொல்லலாம். நேரடியாக இருக்கக்கூடாது. அப்ப அப்படி நிகழ்ச்சித்தன்மை கூடியதாக நிகழ்ச்சித்தன்மை நிறைய கொண்டதாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிலளிக்கும் வீதம் அதிகமாக காணப்படும். நான் தான் சொன்னேன் இப்ப இதுல வந்து எங்களுக்கு விடை தரக்குள்ள இப்ப இதுல ஒரு தகவலை நான் கேட்கக்குள்ள வெள்ளத்தத்தின் போது விதமான சேதங்கள் ஏற்பட்டன என்று சொல்லக்குள்ள வாய்ச்சி பார்த்து போட்டு அந்த நேரத்துல நினைவு வாரதை தான் இதுல மார்க் பண்ணுவாங்க. ஆனால் அங்க நேரடியா கேட்கக்குள்ள யோசிச்சு ஆஹ் எங்களுக்கு பக்கத்துல இருந்த வீட்டாக்கள கால்நடைகளும் பாதிக்கப்பட்டது, எங்களது தான் பாதிக்கப்பட்டது. ஆனால் எங்களோட பகுதியில் பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு இதெல்லாம் சேதமடைந்தது. அதே போல எங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கிடைக்கிறது. போமனரப்ப கூட சில ரைட் இதை அவன்கிட்ட போடுவோம்னு போடுவாங்க, அல்லது அரசு நிறுவனம் தானே சந்தது என்று போட்டாலும் போட்டுருவாங்க. ஆனால் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் தெரியும். அப்போ யோசிக்கக்குள்ள ரைட் அரசு நிறுவனமா என்ன நிறுவனம் கூட அவங்க நான் கேள்வியா கேட்கக்குள்ள அரசு நிறுவனமாண்டக்குள்ள அவங்க சொல்லுவாங்க ஒரு பிரதேச இல்லாத வந்தவங்க சில இன்னொன்று ஒரு டீம் ஒன்று டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு வந்து ஒரு 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 பின்னுக்கு வெளியிருந்தாங்க ஒரு ஒரு சுமார் பேர் US 8 வெளியிருந்தாங்க. அப்படி ஒரு டீம் ஒன்று அந்த அவங்களும் அரசாங்கம் தானே சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு அப்பதான் விளங்கும் அதையும் அவங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள அல்லது கவர்மெண்ட் அரசு நிறுவனத்துக்குள்ள அவங்க அதையும் வச்சு நினைச்சு தெரிந்திருக்கிறாங்க. அப்ப அது அரசாங்கம் ஐக்கிய அமெரிக்க அரசாங்கத்தையும் எங்கட அரசாங்கத்துக்குள்ள வச்சுக்காங்க. அது வந்து ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம், எங்கட எங்கட நாட்டுக்குரிய அரசு சார்பற்ற நிறுவனம்ன்றது அவங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருந்திருக்கும். நேரடியாக கேட்கக்குள்ள அந்த கிளியர் எங்களுக்கு கிடைக்கும். அந்த தரவுகள் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ மேக்சிமம் பதிலளிப்பாங்க. வினாக்கோத்தரனுக்குள்ள சிலதுகளுக்கு போட மாட்டாங்க. அவசரத்துல வெள்ளத்தையும் போது கூட பாதிக்கப்பட்ட பாலம் அல்லது வீதி ஏதாவது போடுவாங்க. ஆனால் கேட்கக்குள்ள கொஞ்சம் கூட சொல்லுவாங்க. அடுத்தது இலகுவாக நிர்வகிக்கலாம். இப்போ எடுத்த தகவல்களை நாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு நாங்க எடுக்கிறாங்க, அப்ப எங்களுக்கு எதுக்குள்ள போடுறது என்னத்துக்குள்ள செய்யணும். அடுத்த தரவுகளை விளங்கி கொள்றது இலகு. என்னடா நாங்க தான் அதை இது செய்வோம், எங்கட முன்னடைக்கு தான் எழுதுவோம்.
சிக்கலான வினாக்களையும் கேட்டு தெளிவு பெறலாம். எங்களுக்கு அங்க டவுட்ஸ் இருக்கக்குள்ள ஏதாவது சிக்கலா இருந்ததுன்னு சொன்னார் வினாக்கொத்தை வந்து கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் இந்த நேர்காணல் சொல்லும் போது நாங்க கேள்வி சிக்கல் இல்லாட்டி எங்களுக்கு சிக்கல் இல்லாட்டி அவங்க எங்களுக்கு சிக்கலா இருந்தா அவங்கள்ட்ட கேட்டறிஞ்சு கொள்ளலாம். அவங்களுக்கு எங்கட கேள்வி விளக்கம் இல்லாம இருந்தால் ரைட் இதைத்தான் நாங்க சொல்ல வரோம்னு சொல்லலாம். நாங்க பயன்படுத்துற டேர்ம்ஸ் வந்து அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாம இருக்கு. உதாரணமாக இப்ப இதுல போடுறோம் உளவியல் ரீதியாகவும் குடும்பத்தில் அதிகம் பாதிப்படைந்தோர் யார் என்று சொல்லி ஒரு தரவு இருக்கு. அப்ப உளவியல் என்று சொல்லக்கூட அவங்களுக்கு என்னன்றதும் உண்மையாகவே விளங்காது சில வேளைகள். என்னுடைய வினாக்கு தான் இது இருந்தாலும் ஒரு அளவு ஓ இந்த மாதிரி தான் தவிர இப்ப நான் இந்த இடத்துல இதுல வந்து போடலாம் உளவியல் இடம் உங்களோட மனத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்ட அப்படின்னு சொல்லி அந்த வினாக்கத்துக்குள்ள போட இயலாது. என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் வினாக்கத்து. ஆனா நான் கேட்கக்கூடிய இல்லாம என்ன உளவு ரீதியா விடுறது இப்படி இந்த வெள்ளத்தால உங்களோட வீட்டாக்கள் யாரும் கவலைப்பட்டு இது செய்தவங்களா சொத்துக்கள் போனண்டா அல்லது நிறைய ஏதோ ஒரு லொஸ்ட் அப்படி இப்படின்னு கவலைப்பட்டவங்க ரெண்டு தான் கதைச்சி கேட்கலாம். ஆனால் வினாக்கத்துல கதைச்சி கேட்கலாம். அப்ப அது கூடாக என்ன செய்யலாம்டா நிறைய தவறுகள் எங்களுக்கு என்ன செய்யலாம் சிக்கலான கேள்விகளுக்கு அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து விடைகளை பெற்றுக்கொள்ளும். தீமைகள் என்ன? அதிக நேரம் எடுக்கும். உண்மையாவே நேரம் சொல்ல விட ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 2 பேரை தான் நாங்கள் முடிக்கலாம். ஏன் அவங்கள்ட்ட போன உடனே அவங்க கொஞ்சம் விருந்தோம்பல் தன்மை கூடியவர்களா இருந்தா என்ன செய்வாங்க, இருங்க நான் ஒரு டீ போட்டு வாரேன் உடனே அதுக்கு ஒரு காமனத்தியாலத்துக்குள்ள அதை நாங்க வினாக்கோத்தெல்லாம் கேட்டு கொஞ்சம் நிறைய விஷயம்லாம் கேட்டு கொஞ்சம் நல்லா கதைச்சி தமிழ் வச்சுக்கொள்ளுங்க. சில வேளைகள்ல நீங்க இப்ப நான் சும்மா சொல்றேன். இப்ப நாங்க வந்து ரைட் இப்போ இந்த விஷயம் நடக்குது இதெல்லாம் என்னத்துக்கு எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ நான் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று செய்கிறேன் வெள்ளம் பற்றிய தகவல்களை திரட்டுறது. இதை கூடாக நாளைக்கு இந்த விடயங்களை நான் என்னுடைய ஆய்வுல நான் சமர்ப்பிப்பேன். இது வந்து பிரதேச மட்டத்தில் இருக்கிற அபிவிருத்தி சார்ந்த அரசியல்வாதிகளோ அல்ல அதிகாரிகளுக்கோ வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இருந்தால் இந்த விடயங்களை அவர்கள் செய்வாங்க. அப்போ நீங்கள் உங்களோட பகுதிகளில் வெள்ளம் பாருங்கள் இதை குறையும். அப்ப எங்களுக்கு நீங்க நல்லதான் செய்ய போறீங்க இது செய்ய போறீங்க சரி இருங்க நீங்க இன்றைக்கு வந்த தேல் இப்படியெல்லாம் நீங்க எங்களுக்காக செய்றீங்க நீங்க சாப்பிட்டு போகணுமெண்டாங்கண்டா என்ன நடந்துரும் அண்டே டைம் ஃபுல்லா அன்றைக்கு போய்த்துரும். நாங்க வினாக்கத்தை எடுத்து நாங்க பிளான் போட்டி இன்றைக்கு ஒரு 3 பேரை முடிக்கணும் அண்டு ஒரு டிஸ்கஷன் சாரி இன்டர்வியூ நேர்காணலுக்கு. ஆனால் இந்த கூட எங்களுக்கு நடக்கும் அண்டே நேரமே போய்த்துரும். இப்படியே நிறைய நடக்கும். அடுத்த பக்கச்சார்பானதாக அமையலாம் நேர்காணல். பக்கச்சார்பு சொல்லக்குள்ள வந்து எங்களுக்கு பொதுவாக அந்த நேர்காணல் செய்கிற நபர் நேர்காணலுக்கு நாங்கள் ஈடுபடுறாள் எந்த குழுமம் சார்பாக நாங்கள் ஒரு விடயம் சார் எடுக்கக்குள்ள அவர் அரசியல் பொலிட்டீஷியன் அரசியல் இலங்கையை பொறுத்தவரை அரசியல் என்ற விஷயத்துக்குள்ள நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் மின்பட்டு இடம்பெற்றிருந்த அந்த மின்பட்டு தொடர்பாக முகநூல்கள்ல பார்த்தால் அதுக்கு சார்பான இப்ப இருக்கிற அரசுக்கு சார்பானவர்கள் என்ன செய்வார்கள் அந்த அரசுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில அந்த கருத்துக்களை அதை பற்றி தெளிவுற்றல் இதுகளை போட்டிருந்தாங்க. அதனிடம் இந்த அரசுக்கு எதிரானவர்கள் அல்லது அந்த அரசை வீழ்த்தோன்னு நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு வதந்திகளையும் அல்லது இது பற்றி ஒரு பிழையான கருத்துக்களையும் ஒரு பிரச்சாரப்படுத்தி கொண்டே இருந்தாங்க கூடுதலாக. உண்மையாகவே நடந்தது. நான் இதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல கருத்து சொல்லலை நான் என்னன்னு சொல்லி நான் பொதுவாக சொல்றேன். அப்ப என்ன நடக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் பக்கச்சார்பு இருக்கு. அந்த தகவல்களை சொல்ற ஆள் வந்து பக்கச்சார்பு புறக்காரணிகளின் தாக்கத்துக்கு உட்படலாம். புறக்காரணிகள் அகக்காரணின்றதோட புறக்காரணி அந்த பகுதியில் இருக்கிற சூழலில் இருக்கிற வேறு சில காரணிகளும் அதில் செல்வாக்கு செலுத்தக்கூடும் சொல்றாங்க. சரியோ ரைட் இப்போ கட்டாது திரும்ப ஜெயிண்டாங்க